தமிழ்நாட்டோட 3வது பாராளுமன்ற தொகுதியாக தென் சென்னை தொகுதியை தாங்க பார்க்க போறோம். இந்த தென் சென்னை தொகுதி பாத்தீங்கன்னா தற்போது திமுக வசம் இருக்கு. இந்த தென் சென்னை தொகுதியில மொத்தத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கு. இதில் முதல் தொகுதி பாத்தீங்கன்னா நம்ம விரும்பாக்கமும், 2வது தொகுதியா சைதாப்பேட்டையும், 3வது தொகுதியா தியாகராக நகரும், 4வது தொகுதியா மயிலாப்பூரும், 5வது தொகுதியா வேளச்சேரியும், 6வது தொகுதியா சோழிங்கநல்லூரும் இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கித்தான் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா மொத்த தொகுதியா இருக்கு. மேலும் இந்த தென் சென்னை தொகுதியில பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 20,70,000 பேர் பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்களா இருக்காங்க. இதுல ஆண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 9,09,000 பேர். மொத்தத்துல 9,09,000 பேர் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்களா இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 10,13,000 பேர். 10,13,000 பேர் பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்களா இருக்காங்க. திருநங்கைகள் பாத்தீங்கன்னா மொத்தத்துல 454 பேர் பாத்தீங்கன்னா திருநங்கைகளா இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் பாத்தீங்கன்னா தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிட்டு இந்த தொகுதியில வெற்றி பெற்றாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தத்துல 5,64,872 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இவங்களை எதிர்த்து போட்டியிட்ட ஏடிஎம்கேவோட ஜெயவர்தன் பாத்தீங்கன்னா 3,02,649 வாக்குகளை பெற்றிருந்தாங்க. இரண்டு பேருக்கும் இடையான வித்தியாசம் பாத்தீங்கன்னா 2,62,223 வாக்குகள் டிஃபரன்ஸ்ல இருந்தாங்க. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில ஏடிஎம்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. தற்போது டிஎம்கே கிட்ட இருக்கு. 2024ஆம் ஆண்டு இந்த தென் சென்னை தொகுதியில எந்தெந்த கட்சி எந்தெந்த வேட்பாளர் அறிவிக்கணும், யார் வெற்றி பெறணும்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.